மல்லிகா, நல்ல வேலை வீட்டுல இருக்கிறப்போ வாடி. என்ன இந்த பக்கம்? விஷயத்தை கேள்விப்பட்டேன். மவன் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டானாமே. புள்ள நல்ல பெரிய எடுத்து புள்ளையாமே. நல்லா செக்கச்சவேர்னு நல்லா இருப்பாளாமே. ஆமாண்டி, பெரிய எடுத்து புள்ள. நான் ஆரம்பத்தில் பயந்தேன், யாராவது கிளம்பி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அப்புறம் நான் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பொண்ணும் பையனும் சொன்னாங்க, நேராக கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போனோம், அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு. அப்புறம் அவங்களே ஏற்றுக்கும் போது நமக்கு என்னடி சொல்லு? நம்ம என்ன அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா? பெரிய இடத்து புள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. பெரிய இடமோ சின்ன இடமோ பொம்பளை புள்ள, வீட்டை விட்டு விரட்டவா முடியும்? அதனால் ஏற்றுக்கிட்டேன்டி. இங்கே பாரு மல்லிகா, நல்லதோ கெட்டதோ புள்ள நம்மளை தேடி வந்துருச்சு. சரியா? நீ வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு. பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடந்துச்சா? கேட்டியா? நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? அடி பாவி, நீ சொல்ல வந்தாண்டி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன் மறந்துவிட்டியாக்கும்? இங்கே பாருக்கா, காலங்காலத்தில் அதெல்லாம் நடக்கிறது நடக்கணும். சரியா? நீ வந்து பிள்ளைங்க வந்துருச்சு போயிருச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இதெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காத. ஐயோ, அப்படிலாம் இல்லடி. ஏண்டி எனக்கு ஆசை இருக்காதடி பேர பிள்ளைங்கள பார்க்கணுன்ட்டு. அப்புறம் என்ன, இன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டியதுக்கு ஏற்பாடு பண்ணுக்கா. ஒரு 8 ராத்திரி வந்துட்டு போயேன். இதுக்கு கூட நான் வரணுமா? என்ன மல்லிகா நீ இப்படி இருக்க? ஐயோ இல்லடி, நான் மட்டும்தான் இருக்கிறேன் வயசு பொண்ணு. நான் எங்கிட்டாவது பிள்ளைய கூட்டிகிட்டு போய் படுத்துக்கிறேன். நீ ஒரு 8 வந்து பார்த்துட்டு உள்ளே விட்டுட்டு போனீன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன். இங்கே உன் மருமகளை கூப்பிடு பார்க்குறேன். நான் இன்னும் நேரில் பார்க்கல, ஒரு 8 பார்த்துட்டு போயிடுறேன். மகா, அம்மாடி மகாலட்சுமி, இங்கே வாமா. இது வந்துட்டேன். மல்லிகா, மருமக குரல் சூப்பராக இருக்குது. எல்லாம் அந்த ஆண்டை விட்ட வழி தான். அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, உன்னை பார்க்க தான் வந்திருக்குறாங்க இவங்க அங்கே ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. சரிங்க அத்தை. எம்மாடி பேர் என்னம்மா? என் பேர் மகாலட்சுமிங்கம்மா. ஐயோ நல்ல பேருமா, பேருக்கு ஏற்ற மாதிரி நீயும் மகாலட்சுமி அம்சமாக இருக்க. சரிங்கம்மா. அம்மாடி, அப்புறம் சாந்தி முகூர்த்தம் எதுவும் உங்கள் வீட்டில் நடத்துனாங்களாம்மா? இல்லைங்கம்மா, அதெல்லாம் எதுவும் இன்னும் நடக்கலம்மா. அண்ணி நேற்று பொருத்தம் பார்க்க போனாங்க, இன்னும் எதுவும் சொல்லலம்மா. நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம், அத்தையை பார்க்கணுன்னு அவர் சொல்லவும். அட என்னம்மா ஜாதக பொருத்தம் அது இதுன்னு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன நல்லாவா இருக்கிறாங்க? நகைத்தரில் மாமியார் குடும்பம்னு எல்லாம் வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. அதை தானே இந்த நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்கம்மா. காதல் கல்யாணம் பண்ணிட்டா ஜாதகமே பார்க்கக்கூடாது. சரியா? உங்களுக்கு எந்த தோசை இருந்தாலும் அதுலேயே அடிபட்டு போயிருக்கோம். ஜாதகம் பார்த்தா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதையே மூடி வச்சுவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும். அது மாதிரி இன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? சரியாம்மா? அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. உங்கள் அத்தை தான் இதெல்லாம் சொன்னா? உங்கள் அத்தை ஏற்பாடு தாம்மா? இல்லைம்மா, வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது, அவளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது சங்கட்டமாக இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகு இதெல்லாம் வச்சுக்கலாமே. அம்மாடி, அவளாம் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா, இன்னும் 3 வருஷமாவது ஆகும்மா. நீங்கள் அது வரைக்கும் என்ன கம்முனா இருக்க முடியும்? அதெல்லாம் நடக்க வேண்டியது காலங்காலத்தில் நடக்கணும்மா. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, சேராமலாம் இருக்கக்கூடாது. சரியா? அது வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாயிரும். காலங்காலத்தில் புள்ள குட்டியை பெற்றாதாம உங்களுக்குன்னு ஒரு வாரிசு இருக்கும். அப்போ தான் உங்கள் 2 பேத்தையும் பிரிக்க முடியாது. காதல் கல்யாணம் வேறு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். மகா, நான் தாம்மா சொன்னேன் அவகிட்ட கூப்பிட்டு, அவள் தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னான். நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். சரியா? அதெல்லாம் நடக்கணும்மா. சரிங்க அத்தை. விவரத்தை சொல்லி போடுறேன் கேட்டுக்கம்மா. மல்லிகா, நீ போயிட்டு 2 பழம், 2 ஆப்பிள் பழம் அதில் இதுலேயும் கலந்து, அப்புறம் அந்த ஊதுபத்தி, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் பிள்ளைக்கு மல்லிகைப்பூ, அவ்வளோதான். இதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துரு. பிள்ளைக்கு தெரியாமல் வை, பொம்பளை பிள்ளைக்கு தெரியா? வயசு பிள்ளை வச்சுவிட்டு நீ வந்து என் வீட்டில் படுத்துக்கிடி. அப்புறம் நான் வந்து பிள்ளைங்கள நல்ல நேரம் பார்த்து விட்டுட்டு வரேன். சரிடி, அப்போ நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறேன். நீ ஒரு 8 வந்து பார்த்துக்க. சரி சரி மகா, ராத்திரி தலையோட குளிச்சுக்கண்ணா, தலையோட குளிச்சுட்டு அப்புறம் எல்லாம் நடந்த பிறகு விடிய காலம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பாய்க்கெல்லாம் அலசி போட்டுருணுமா? புரியுதா? சரிங்கம்மா. சரி போம்மா, நீ போ. ஏண்டி, மகாலட்சுமியும் வீட்டுக்கு வந்திருக்காடி. உன்னை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்கிறா இந்த ஊரில்? மருமகளை நல்லா பார்த்துக்கண்ணா. சரிடி, சரி சரி, நான் வரேன் மல்லிகா, ராத்திரிக்கு வரேன். சரிடி, மறந்துடாம வந்துட்டு போடியே. அட வரேன்டி. ஏய்யா, அவன் நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சியான்னு கேட்குறேன். நீ அதை பார்த்துட்டு சும்மா குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க. ஊசிமணி, இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன அப்புறம் என்னன்னு? அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலே இப்போ ஒரு பொழுது ஆயிடுச்சுன்னு ஏன்ட்ட யார் சொன்னீங்க சொல்லுங்க. இங்க பாருமா, அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. இங்க எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஊர் தேடி வந்துட்டா, மாலையும் கழுத்துமா. என்ன பண்ண சொல்ற? அதனால உள்ள வாமான்னு கூப்பிட்டோம். இது தப்பா?
ஆமா தப்பு தான் மைனி. நான் ஒரு வயசு பிள்ளைய வச்சிருக்கேன், அவளுக்கு வயசு என்ன ஆகுது சொல்லு பாப்போம். இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு குட்டின்னு வந்து என் வீட்டுல கேட்டீங்களா? இல்ல இந்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம், அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு ஏதாவது ஒரு இன்ன வரைக்கும் பேசியிருப்பீங்களா? சரி, அந்த அனாதை நாய் கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, சொத்தை பிரிங்க. இங்க பாரு நாசனாரே, சொத்துன்னு அலையாத. இது ஒண்ணும் எங்களோட சொத்து கிடையாது. நாங்களே இங்க வந்து நீ சொன்ன மாதிரி அண்டிக்கிட்டு தான் இருக்கணும், உனக்கே தெரியுதுல்ல. அப்புறம் எங்க சொத்தை ரெண்டா போட சொல்ற? இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப அந்த பிள்ளைக்குன்னு ஒரு புருஷன் வந்துட்டான். இப்ப ஆய வந்து கேட்க மாட்டானே ஏன் சொத்தை பிரிக்கிறீங்கன்னு. இன்னும் முழு விவரம் தெரிஞ்சுச்சுன்னா நம்மள வீட்டை விட்டு விரட்டி போடுவாங்க. தேவையில்லாம நீ வம்புக்கு இழுத்துட்டு கிடக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா ஊசிமணி, அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தப்ப கூட நம்ம ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். இப்ப வேற கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஒரு முடிவு கட்டுறேன் இருக்கு, அப்புறம் பேசிக்கலாம். பொறுமையா இருமா. என்னண்ணே நீங்க இப்ப என்ன ஒண்ணு கூட்டிட்டீங்களா? இல்ல ஒண்ணு கூட்டிட்டீங்களான்னு கேக்குறேன். ஏனே நான் வேறயா? மைனி பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, உன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குனே. அப்ப நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம பாத்துக்கிட்டே இருக்கணும் இல்ல? அப்படிதானே? இங்க பாரு, உன் மவளை என் மவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணு. இல்ல அப்படியா உன் மவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நீ கொடுத்துக்கம்மா. நீ நல்லா இரு, சரியா? போயிட்டு வா. இப்போ என்னண்ணே மைனி ஏதோ மூஞ்சிலே முடிக்காத மாதிரி பேசுது. அப்ப என் மவளுக்கு என்ன வேற இடம் பார்த்துக்கிட்டா? இதுக்கு தான் என் மவளை இவ்வளவு நாள் வச்சிருந்தனா? சொல்லுனே. இங்க பாரு நாத்தனாரே, நீ ஏன்ட்ட பேசு. அதனாலதானே இவ்வளவு அவதி எடுத்து அலைஞ்சிட்டு இருக்க கல்யாணம்னு. இப்ப நான் மட்டும் ஒரு பிள்ளைய வச்சுக்கலையா? என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்காது? எல்லாம் நேரம் கூடி வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம எதுவும் பேச தேவையில்ல. நீ வள்ளுவல்னு வம்புக்கு வராதம்மா சாமி, எங்களால முடியாது. நீ முடிவா என்னதானே சொல்ல வரீங்க? சரிண்ணே, நடந்தது நடந்து போச்சுனே, சொத்தை கூட அப்புறம் பிரிச்சுக்கலானே. இப்ப என் மவளை பொண்ணு கேட்டு வரீங்களா இல்லையா? அதை சொல்லு. ஊசிமணியே, என்னம்மா நீ இப்பதான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, ஒரு 2 மாசமாவது வேணாமா? கொஞ்சம் இருமா, ஆற போட்டு பண்ணிக்கலாம். என்னண்ணே உன் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு அடுத்த நல்ல காரியத்துக்கு 2 மாசம் இழுத்து அடிக்கிறியா? சொல்லுனே. ஓ, உன் வீட்டுக்கு ஒரு மருமை வந்துட்டாரு, அதனால வந்து ஒரு பந்தை போட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்த கல்யாணம் கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இங்க பாரு நாத்தனாரே, பந்தை போட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு இப்ப நீ பார்த்த அந்த பிள்ளைங்க பிடிச்சிருந்து கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. நீ மேலும் மேலும் நீ வந்து நோண்டி பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதுக்குள்ள சொல்லிவிட்டேன். என்ன வீடு தேடி வந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க, நான் வாரேனே. ஊசிமணி, நீ பேசுறது சரியில்லை. ஏன் அப்படி கையா புயான்னு குதிக்கிற? போ, மாப்பிள்ளை வர சொல்லு, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட விளக்கமா. அவர் தானே என்னை போய் கேட்டுவான்னு சொன்னாரு. நாங்க ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோமே, எங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும் நாங்க ஆசைப்பட மாட்டோமா? என்னன்னு இது? சரிண்ணே, சொத்தை பிரிக்கிறதா அப்புறம் இருக்கட்டும்னே. நீ முடிவா வந்து இப்ப என் வீட்டுல பொண்ணு கேட்டு வானே, அவ்வளவுதானே நான் சொல்லுவேன். எனக்கு இதுக்கப்புறம் பேச ஒண்ணும் இல்லைண்ணே. சரி, பேசிக்கலான்னு சொல்லிவிட்டேன், அப்புறம் என்ன? அதான் பேசிக்கலான்னு சொல்றாரு, அப்புறம் ஏன்? போ. சரிண்ணே, நான் வாரேன். ஒரே சிலிப்பா சிலிக்கிறா பாரு, இடுப்பு சுளுங்க மாதிரி. உங்க அம்மா பெத்து விட்டுச்ச ரெண்டத்தையும் ஒழுங்கா வளர்க்கலையா? ஒன்னையும் உன் தங்கச்சியும் இப்படி மல்லு கட்டிட்டு அலையிறீங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் அப்படி நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறீங்க? நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்ல சாவி சாவ மாட்டீங்க. ஏய், போய் உள்ள வேலையை பாரு. எந்திரிச்சா எட்டி மிதிச்சு போடுவேன். ஒழுங்க மரியாதையா பேசு. என்னையும் என் தங்கச்சி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்ன மறுபடியும் வந்துட்டான்னு கச்சு மாறிட்டு அலையிறியாடி? அப்படியே கழுத்து திருதி போட்டுருவேன். போ. இங்க பாருங்க, நான் போயிட்டீங்கன்னா அப்புறம் சோத்துக்கு சிஞ்சன காம்பாட்டு தான். அதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னங்க என்னத்த தள்ளி விட்டீங்க? சத்தம் ஒரு மாதிரி கேக்குது. என்னம்மா, என்னாச்சு? என்ன தண்ணி தான் எடுத்து குடிங்களே, ஏன் இருமிட்டு இருக்கீங்க? என்ன நானே தூக்கத்துல வந்திருக்கேன், உன் பொண்டாட்டி என்ன கிண்டல் பண்றாளா? என்னம்மா, உட்காரு முதல்ல. ஏன் அழுவுற? என்னாச்சு? நீ கொஞ்சம் பொறுமையா பேசு, எனக்கு நெஞ்சு அடைப்பு வருது. சரி, உட்காரு முதல்ல. என்ன என் புருஷன் இருக்கான்ல, வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிட்டானே, அதனால நான் வந்துட்டேன். என்னது? உன் புருஷன் வீட்டை விட்டு வெளியே சொல்லிட்டாரா? அவருக்கு என்ன அவ்வளோ திமிரு? ஏம்மா, என்னாச்சு? என்ன நானும் என் புருஷனும் பேசிக்கிட்டு இருந்தோமே, என் வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அதானே என் புருஷனோட அத்தாக்காரி. அவ வந்து ஏன் அடுத்தவங்கள பத்தி எல்லாம் பேசுறீங்க, நமக்கு இருக்கிறத வச்சு வாழுங்க, ஏன் இப்படி அடுத்தவங்க குடும்பத்துல போயிட்டு சண்டை போட்டு விடுறீங்கன்னு கேட்டானே. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், என் புருஷனுக்கும் எனக்கும் இடையில வராதுன்னு. அது தப்பானே? முத்துக்கண்ணு, தப்புதாம்மா. இதேதான் அன்னைக்கு நான் சொன்னேன், எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில வராதுன்னு. நீ என்ன சொன்ன? நான் என் அண்ணன் பேசிட்டு இருக்கேன், இது என் வீடு, நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொன்னீல. அது மாதிரிதாம்மா அவங்களுக்கும். நீ நேத்து தான் கட்டிக்கிட்டு போயினவ, அப்புறம் உன் நாத்தனாருக்கு அது பிறந்து விடலையா? அவங்க அண்ணன் நினைச்சு பேசிக்க மாட்டாங்க உரிமையில, அது மட்டும் தப்புங்கிற? எங்க பாருங்க, நான் எங்க அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எனக்கு பேச்சு இல்ல. அது மாதிரி தாம்மா அவங்களும் அக்கா தம்பி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நீ அனுசரிச்சு தான் வாழணும். நான் எதுக்கு சொல்றேன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னோட நல்லதுக்கு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் நீங்க பொண்டாட்டி, எனக்கு நாத்தனார்லாம் கிடையாது. உங்களை எனக்கு பிடிக்காது. இன்னொன்னு சொல்லிட்டா, எங்க அண்ணனுக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. ஏய், என் தங்கச்சி வந்திருக்கு, போ சாப்பாடு ரெடி பண்ணு, போடி.
ஏங்க உங்க தங்கச்சி வந்திருக்கிறதெல்லாம் சரிதான். அவ கண் கலங்கிட்டு வந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டு சாப்பிட வச்சு போய் மாப்பிள்ளையோட விட்டுட்டு வாங்க. அதுதாங்க முறை. வீட்டுல வச்சுக்கிட்டு ஏனோ தானு சொல்லி கொடுக்காதீங்க. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாயை பொத்திக்கிட்டு போறியா? தம்பி, ஏன்பா மருமக நல்லதுக்கு தானே சொல்லுது. அம்மாடி முத்துக்கண்ணு, என்ன பிரச்சனை உனக்கு? மாமா, குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு இருக்கும் மாமா. அதுக்குன்னு புணங்கிட்டு சும்மா புருஷன் வீட்டை விட்டுவிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தா 4 பேர் கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்களா? அவளால போய் அங்க வாழ முடியல, சும்மா வரேன்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்க மாமா. சொல்லுவாங்கதாம்மா, சொல்றதோட நிறுத்திடுவாங்களா? இன்னும் என்னென்னவோ பேசுவாங்க. நீங்களே என்ன ஏதுன்னு உங்க மகக்கிட்ட கேளுங்க. உங்க மாப்பிள்ளைய வர சொல்லி பேசி அனுப்பிடுங்க மாமா. நம்ம வீட்டு பொண்ணை நம்மளே வாழ்ற பிள்ளைய கெடுத்ததா ஆகக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு வாங்க மாமா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா, என்னப்பா உங்க மாப்பிள்ளை என்னைய வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டாருப்பா. முதல்ல நீ என்ன பண்ண அதை சொல்லு. மாப்பிள்ளலாம் அந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது. எப்பா, தங்கச்சி கண்ணை கலங்கிட்டு வந்திருக்கு, என்ன ஏதுன்னு கேளுப்பா. நீ என்ன மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பா நீ கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசாதப்பா. செத்த கம்முன்னு இரு, நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். இந்தம்மா இங்க பாரு, சும்மா புணங்கிக்கிட்டு வீட்டை பார்த்து வராத. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் என் அவளுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லி போடுவேன். ஒழுங்கா புருஷன் வீட்லயே இரு, அனுசரிச்சு இரு. அங்க வாய் கையை கொடுத்துக்கிட்டு, வாய் உனக்கு அதிகம் இல்ல, அதிகம் அடக்கி வை. சரியா? சும்மா போன வீட்டுல போயிட்டு கத்திக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடிக்கிட்டு இருந்தா அடிச்சு போடுவேன். எப்பா உங்க மாப்பிள்ளை என்ன திட்டி இருக்காரு, அவரை கூப்பிட்டு கேட்காம எதுக்குப்பா என்னையே திட்டிக்கிட்டு இருக்கா? எப்பா நீ ஒரு அப்பாவாப்பா, பட்ட போட்ட அப்பா மூட்டையப்பா. மாய மூடு. உன்னையெல்லாம் அடிச்சு வளர்த்துருந்தா இப்படி நீ அலைய மாட்ட. அந்த திமுரு தான் உனக்கு. பொம்பளை புள்ளியன்னு கை வைக்காம வளர்த்தா நீ என்ன இவ்வளவு வாய் கூட பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அனுசரிச்சு குடும்பம் நடத்து. சும்மா இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத. இது யா வீடு. முதல்ல போ புருஷன் வீட்டுக்கு. வந்துட்டா. எப்பா, எதுக்குப்பா தங்கச்சியை திட்டுற? அவ பாவம் மனசு நொந்து வந்திருக்கா. உன்னையும் 4 மிதிச்சு வளர்த்துருந்தா நீ இப்படி பேச மாட்ட. துமுறா, அவளுக்கு சப்போர்ட் பண்ற வேலையை விட்டுவிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போய் மச்சான் வீட்டுல விட்டு வா. போடா. அப்பா ரொம்ப மோசம்னே. மாமா, அடடி, மாப்பிள்ளையே வந்துட்டாரு. உட்காருங்க மாப்பிள்ள. இங்க எதுக்கு வந்தீங்க எங்க வீட்டுக்கு? என்ன மச்சான் பிரச்சனை? எதுக்கு என் தங்கச்சி கண் கலங்கிட்டு வந்திருக்கா? சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், மாப்பிள்ளைகிட்ட என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள என்ன நடந்துச்சுன்னு நீங்க விளக்கமா சொல்லுங்க. மாமா, சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்கள் அக்கா என்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் ஒரு தண்டச்சோறு, நீங்களே தாலி அறுத்துட்டு வந்து இங்கே முண்டச்சியும் உட்காந்துருக்கணும்னு அவள் சொல்கிறா மாமா. எங்கள் அக்கா அழுதுகிட்டே போகிறாங்க. எனக்கு சங்கட்டமாக இருக்குமா இருக்காதா? முத்துக்கண்ணு, அப்படி சொன்னியாம்மா? ஏய், சொன்னியான்னு கேட்டேன். ஆமாண்ணே சொன்னேன்தான். அதுவே தண்டச்சோறு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குது. எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில வராதுன்னு சொன்னேன். இதுல என்னண்ணே தப்பு? நீ நேற்று கட்டிக்கிட்டு போயிட்டீன்னா அது உன் வீடா? இதெல்லாம் ரொம்ப தப்பு முத்துக்கண்ணு. இப்படி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ இந்த பக்கத்து வராத. ஐயோ, என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க? பேசாம நான் யார் வீட்டுக்கு போறேன்? அங்க நான் ராணி மாதிரி இருப்பேன். என்னை யாரும் திட்ட கூட மாட்டாங்க. என்னப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி பேசுறீங்க? நீ பேசுற வாய்க்கு சின்ன வயசுலயே உனக்கு மருந்து வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டிருக்காம விட்டுவிட்டேன். இல்லைன்னா இப்படி நீ வளர்ந்து பேசுறியா? போக்கழுத ஊட்ட பத்து. மாப்பிள்ள, சும்மாவே ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், பார்த்து கூட்டிட்டு போங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அவளுக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாம் மச்சான், என் தங்கச்சி தெரியாமல் பேசியிருக்கோம். வாய் கொழுப்பில் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நான் கூட உங்களை ஆரம்பத்தில் தப்பாக எடுத்துக்கிட்டேன். கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ள. இந்த பக்கத்து இனிமேல் விடாதீங்க. இல்ல, நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? இது என் வீடு. அவர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அவர் ரொம்ப பேசுறாருப்பா. இப்போ நீ மச்சான் கூட போறியா இல்லை நானே வெளியே துரத்துட்டா? போ ஊட்ட பார்த்து. ஆளைப்பாரு, தொட்ட 90க்கும் இங்கே வந்துட வேண்டியது அப்பா அண்ணேன்ட்டு. போம்மா வீட்டுக்கு. முத்துக்கண்ணு, அண்ணன் சொல்கிறேன்ல, போ. இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல, சப்போர்ட் இல்ல. நான் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். மாமா, அப்போ நான் வரேன் மாமா. மச்சான், வரேன் மச்சான். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, பத்திரமா போயிட்டு வாங்க. அவ அப்படிதான் மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க. 2 அடி போடுங்க, தப்பு இல்லை ஒன்றும். ரொம்ப நன்றி மாமா. நான் கூட நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்குவீங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நீங்கள் சீக்கிரம் போங்க. அந்த ஓடுகள் எங்கிட்டும் ஓடிட போகிறா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. என்னடி எல்லாமே ரெடியா இருக்குதா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நானும் பாப்பாவும் உன் வீட்டுக்கு போகிறோம். நீ இருந்து முடிச்சிட்டு வா. போ வீடு திறந்து தான் வச்சிருக்கிறேன். உள்ள போயிட்டு நீயும் அவளும் தூங்குங்க. நான் வந்து நல்ல நேரம் பார்த்து உள்ள விட்டுட்டு வரேன்.
அம்மா அண்ணி முதல்ல வந்திருக்காங்க. நான் அண்ணி கூட தூங்குறேம்மா இன்னைக்கு ஒரு நாள். ப்ளீஸ்மா. வேணாம்மா கீதா, அண்ணி அங்கேருந்து வந்தாங்கல்ல, செத்த நேரம் நல்லா தூங்கட்டும். நீ இன்னைக்கு படுக்க வேணாம், நாளைக்கு படுத்துக்க. இனிமேல் எப்போதும் அண்ணி கூடயே படுத்துக்க. மா ப்ளீஸ்மா. அண்ணனும் அண்ணியும் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கூடயே கதை பேசிட்டு நான் படுத்திருக்கேனாம்மா. நீ வேணும்னா பூங்குடி பாட்டி வீட்டில் போய் தூங்குமா. கீதா, அம்மா சொன்ன கேளுமா. அண்ணி பாவம்ல, அண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்களா கார்ல, அவங்களுக்கு முதுகு வலிக்கும், நல்லா தூங்கணும்ல, கதை பேசிட்டு இருப்பாங்களா, தூங்குனா தானே நாளைக்கு எந்திரிப்பாங்க. உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் சொல்றேன். அப்படியா? அப்படின்னா ஓகே, போகலாமா? பூங்குடி பாட்டி, நானும் அம்மாவும் உங்கள் வீட்டில் போய் தூங்குறோம். கீதா சமத்து. சரி வா நம்ம போகலாம். சரிடி, நாங்கள் போகிறோம், நீ வா. கீதா, ஐ அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணி, இன்னைக்கு நான் உங்கள் கூட தூங்கட்டுமா? ஏய் கீதா, இப்போ தானே வந்து பூங்குடி பாட்டி வீட்டில் தூங்கலான்னு சொன்னேன், அப்புறம் என்னம்மா? மகாலட்சுமி, நீ உள்ள போ. அப்படிதான் கேட்டுட்டு இருப்பா. நீ உள்ள போ, நான் வாரேன். அத்தை, அம்மா பரவாயில்லம்மா. கீதா நீ ஏன் கூடயே இருப்பா. சரி அண்ணி. அம்மா தான் உங்களுக்கு டயர்ட் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் சீக்கிரம் தூங்கணுமா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தீங்களா? என்ன அத்தை? கீதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என் கூடயே தூங்கிக்கலாம். ஓகே கீதா, அண்ணனும் அண்ணியும் அங்கே நாளைக்கு மேலே மலைக்கு போக போகிறாங்க. நீயும் போகணுன்னா என் கூட வந்து தூங்கு. அப்படியா அண்ணி? என்னத்த? அப்படியாத்த? ஆமான்னு சொல்லுமா, ஆமான்னு சொல்லு. ஆமாம் கீதா, நாளைக்கு நானும் அண்ணனும் போகிறோம், உன்னையும் கூட்டிகிட்டு போகிறோம். சரி அண்ணி, அப்புறம் சீக்கிரம் தூங்கணும். வாங்க போய் தூங்கலாம். அத்தை, ஏன்த்த? என் கூடயே இருக்கட்டும் கீதா. மகா, நல்லது நடக்கணும்மா, அதாவது நேரத்துல இதுல போய் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதா? வாமா, சொல்றத புரிஞ்சுக்கோ. அவதான் சின்ன பிள்ளை, நீ கூட வா. சரிங்கம்மா. கீதா, நீ போயிட்டு அம்மா கூட தூங்கு. நான் அண்ணி காலையில் எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும். அதனால் உன்னை எழுப்ப முடியாதுல்ல. அண்ணி வேலை செய்யும்போது உனக்கு சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி நீ எந்திரிச்சிருவ. சரியா? அப்போனா உனக்கு தலைவலிக்குண்டா. அண்ணி காலையில் எந்திரிச்சு நான் டிஃபன் செஞ்சு வச்சிட்றேன். நம்மளாம் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு மலையில் சுற்றி பார்க்கலாம். ஹாய், சூப்பர் அண்ணி. ஓகே அண்ணி, நான் அம்மா கூட போகிறேன். அம்மா என்னம்மா நின்றுட்டு இருக்க? அதான் அண்ணி சொல்கிறாங்களா, வாமா. மகா, சரி பத்திரமா இரு என்ன? சரிம்மா, கதவை திறக்காத. 4 மணிக்கு எந்திரிச்சிரு, நான் வாரேன். அவள் தூங்க போட்டுட்டு அப்போ கதவை நான் தட்டினா மட்டும் திறமா, வேற யாரும் தட்டினா திறக்காத. சரிங்க அத்தை. சரிம்மா, வாரேன். வாமா. நட நட பூங்குடி, பார்த்துக்கோ, வாரேன். அம்மா, அத்தையும் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க வீட்டில் போய் படுக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மனசு குத்துதும்மா. ஒரு மாதிரி இருக்கு. மகா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? என் வீட்டில் தானேம்மா படுக்கிறாங்க. இன்னும் 2 ரூம் இருந்துச்சுன்னா இங்கேயே படுத்துட்டு இருந்திருப்பாங்க. அம்மா, தாலி எப்போ கட்டிங்கன்னு தெரியல. இதனாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும்ல ஐயா. அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் நினைக்காத. அவங்க சந்தோஷமாக தான் போகிறாங்க. உன் அத்தை தானே, அவங்க மகன் தானே, சந்தோஷமாக பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இதெல்லாம் ஒரு சடங்குமா, நடக்கணும். என்னம்மா சொல்கிறீங்க? அம்மாடி, கழுத்தில் தாலி ஏறின பிள்ளைக்கு அடுத்த நாள் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். நடக்காமல் இருக்கக்கூடாதும்மா. மஞ்சள் தாலியில் ஈரங்காயங்களையும் நீயும் புருஷனும் ஒன்றா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க, சரியா? சரி, நீ வா. அம்மா, என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வேணா அத்தையும் கீதாவையும் கூப்பிடுங்கம்மா. குழந்தம்மா அவளை விட்டுட்டு நான் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மனசாட்சி உறுத்துதுமா. நல்ல பொண்ணு, உன் நல்ல மனசை நான் பாராட்டுறேன். வாம்மா. சரிங்கம்மா. இந்தாம்மா, இந்த சொம்பப்படி. மகாலட்சுமி, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு துணிமணிலாம் மடிச்சு வச்சுட்டு குளிச்சுட்டு இந்த போர்வை பாயெல்லாம் அலசி போட்டுருணும். பாவம், உங்கள் அத்தைக்கு எந்த வேலையும் வைக்காதம்மா. பாவம், அதுக்கு தான் சொல்கிறேன். சங்கட்டமாக இருக்கும் அவளுக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ வந்து வராமலே எந்திரிச்சிடணும், தூங்காதம்மா, தூங்கிடாத. சரிங்கம்மா. சரி, அப்புறம் நான் வரேன், என்ன? பத்திரமா இருமா. போயிட்டு வாங்கம்மா. அத்தையும் கீதாவையும் பார்த்துக்கங்க. சரிம்மா, வரேன். ஏங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் அடுத்தவங்க வீட்டில் போய் படுத்திருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இல்லையாங்க? ஏய், அது இதெல்லாம் நடக்கணுமா? சம்பிரதாயமே சொல்லியிருக்கு. எந்த சம்பிரதாயத்துக்கு வாய் இருந்திருக்கு உங்கள்கிட்ட வந்து சொன்னிச்சு? ஏய், ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? வாடி, எனக்கு ஃபீலிங்ஸ் தான். அப்போ என்ன பண்ணுறது? அந்த ஃபீலிங்ஸ் இல்லைம்மா, வேற ஃபீலிங்ஸு. நீ வா வா வா. குழந்தைங்க,
அத்தை என்னதான் பெருந்தன்மையாக இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாலும் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் தேவைதானா? நீங்கள் தாங்க அங்கே வந்து சொல்லியிருக்கணும். நான் எவ்வளவோ சொன்னேன். அப்புறம் அவங்க சொல்கிறத கேட்கலன்னு நினச்சிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நீங்கள் தானேங்க சொல்லணும். மகா, நீ நல்லதுக்கு தான் சொன்ன, அவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கே உன்னை பெருமையாக தான் பேசுவாங்க எங்கள் அம்மா, புரியுதா? அதையும் மீறி அவங்களாம் இதை சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சடங்குமா, சரியா? இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஏண்டி மத்தியானம் வேற மாதிரி பேசினேன், இப்போ வேற மாதிரி பேசுறியே, வா. சரி, எனக்கு என்னவோ சரியா படல. ஐயோ அபசகனமாக பேசுகிறாளே, அப்படிலாம் சொல்லாத, ஒன்றும் இல்லை, நீ வா. இந்த புடவையில் ரொம்ப அழகா இருக்க. நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ. ம், இனிமே தான் கேவலமாக பேசுகிறதெல்லாம் இருக்கு, வாம்மா.